சௌந்தர்யா கிட்ட என் பொண்ணு கேட்டாங்க, அவங்க இது மாதிரி ஏன் அடிபட்டு அண்ணா துடிக்கிறான், நீங்க அந்த வன்மத்தை நடிக்கிறான்னு சொல்றீங்களா, அது ஏன் அப்படின்னா, அதுக்கப்புறம் கேட்டோன்னா அவங்க ஃபீல் பண்ணி சாரி, இனிமேல் உங்கள்கிட்டயே சாரின்னு கேட்டாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, அவன் அழுதுட்டு இருக்காம்மா அப்படின்னும் போது அது அது இதில் பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஆர் கிவிங் யுவர் ரிசீவிங் டிவைன்லா அந்த இது சொல்லும்போது சௌந்தர்யாக்கு கைட் பண்ணுறதுக்கு அங்கே யாரும் இல்லை. ஈவன் விஷால் கிட்டே போகும்போது கூட என்னாச்சு, நான் என் ஸ்டாண்டில் இருக்கிறேன் அப்படின்னா விஷால் என்ன சொல்லியிருக்கலாம், இல்லை அடிபட்டிருக்கு ஒரு மனித நேயத்தோட சாரி கேட்டுரு அப்படின்னாக்கா அதை கேட்கல அவர் பாட்டுனா அதை கொளுத்தி போட்டு போயிட்டே இருக்கிறார். அப்போது அவங்களுக்கு என்ன ஆகும், ஓ நம்ம பண்ணுறது ரைட்டு தான் அப்படின்னு. ஆனால் அதே விஷால் இப்போ பாருங்கள், அந்த இவ்வளோ விளையாட்டு வீரர்கள் நல்லா விளையாண்டு இப்போ 0ல் இருக்கார். இதே அவர் அந்த உண்மையான வார்த்தையை அவன் பாவம் சாரி கேட்டு இந்த முழு மனித நேயத்தோட அந்த வார்த்தை சொல்லியிருந்தா இந்த பிரபஞ்சம் அவரை இப்போ டைட்டில் வின்னர் கூட அடிக்கிறதுக்கான வாய்ப்பை கொண்டு கொடுக்கும். எண்ணத்தை பொறுத்து தான்மா, எண்ணம் போல் வாழ்க்கைன்றாங்க இல்லையா,